Hi friends, நான் உங்க கார் ஃபேக்டரி பாலமுருகன் பேசுறேன். ஸோ எப்பவும் போல வீடியோவில் யூஸ்டாக ரிவ்யூ தான். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா கிருஷ்ணகிரி வந்திருக்கோம். கிருஷ்ணகிரியில் சஃபான் கார்ஸ். ஸோ சஃபான் கார்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி செல்லாண்டி நகரில் வச்சுருந்தாங்க. இப்போ லொக்கேஷன் மாற்றிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே வச்சுருக்காங்க. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷத்தில் நடந்து வந்துடலாம். இப்போ லொக்கேஷன் கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மங்களம் ஹோட்டல் பக்கத்துலேயே இருக்குது. நம்ம ராயக்கோட்டை மேம்பாலம் இருக்குது. மேம்பாலத்தை தாண்டோடனே பக்கத்துலேயே மங்களம் ஹோட்டல் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ இப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே வந்துருச்சு. இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் லோ பட்ஜெட் 5 சீட்டர் 7 சீட்டர் 8 சீட்டர் தான் பார்க்க போகிறோம். 5 சீட்டர்லாம் பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா பட்ஜெட்டில் இருக்குது. அதே மாதிரி 7 சீட்டர் 8 சீட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ 1.5 லட்ச ரூபா பட்ஜெட்லேருந்து இருக்குது. வண்டிங்கெல்லாம் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. எல்லாமே நெகோசியபிள் ப்ரைஸ் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. ஸோ வண்டி எல்லாமே பக்கா குவாலிட்டியோட இருக்குது. இவங்களோட கான்டாக்ட் நம்பர் வீடியோவில் கொடுத்துறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துறேன். இவங்களோட அட்ரஸ் லொக்கேஷன் எல்லாமே கொடுத்துறேன். ஸோ என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் வீடியோவில் நம்பருக்கு கால் பண்ணி கேட்கலாம், நேரில் வந்து பார்க்கலாம். எல்லாமே நெகோசியபிள் ப்ரைஸ் தான். எல்லாம் பக்கா குவாலிட்டியோட காருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன வண்டி இருக்குன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போனா தான் என்னோட அப்டேட் வீடியோ கிடைக்கும். தேங்க்யூ. இந்த வீடியோவில் முதல்ல பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா இண்டிகோ. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா செடன் டைப் வண்டி, பின்னாடி டிக்கி வச்சுருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் கம்ஃபர்டபுளாக நீங்கள் உட்காந்துட்டு போகலாம். பெரிய ஃபேமிலிக்கு நல்லா செட் ஆகும். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஏற்ற காரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மெயின்டெனன்ஸ் செலவே வைக்காது. அதே மாதிரி மைலேஜும் உங்களுக்கு 20 கிலோமீட்டர் மேலே மைலேஜ் கிடைக்கும். 2011 மாடல். இதுக்கு முன்னாடி 3 ஓனர் இருக்காங்க. 1,25,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. டிஎன் 10 ஃபியல் டீசல். இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. ஸோ டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்டில் உள்ள ரெண்டும் பார்த்திங்கன்னா ஒரு 60% இருக்கும். பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 40% இருக்கும். ஸோ வண்டியோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் லுக்கெல்லாம் நல்லா இருக்குது. இன்ஜின் கண்டிஷன் பக்காவாக இருக்குது. உங்களுக்கு வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங், 2 பவர் விண்டோ இருக்குது. லெதர் ஷீட் கவர் போட்டிருக்காங்க. ஸோ ஆடியோ சிஸ்டம் எல்லாமே இருக்குது. வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது. லோக்கலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபைனான்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. வண்டியோட ரேட்டு பார்த்திங்கன்னா 1,90,000. நெகோசியபிள் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம். அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா நிறைய பேர் வாங்கணும்னு நினைக்கிற வண்டி மாருதி சுசுகி ஸ்விஃப்ட்டு. அதுவும் ரெட் கலர் பார்த்திங்கன்னா நிறைய பேர் தேடிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ வண்டி சூப்பராக இருக்குது. வண்டியோட எக்ஸ்டீரியர் லுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. என்ஜின் சூப்பராக இருக்குது. இன்டீரியர் அதை விட நல்லா இருக்குது. LXI வேரியண்ட்டு 2008 மாடல். இதுக்கு முன்னாடி 2 ஓனர் இருக்காங்க. 94,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN 03 ஃபியல் பெட்ரோல். இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 4மே பிராண்ட் நியூ புதுசு. ஸோ டயர்ஸ் எல்லாமே அட்டகாசமாக இருக்குது, புதுசு உங்களுக்கு. ஸோ வண்டியுமே வேறு லெவலில் இருக்குது. வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங், 4 பவர் விண்டோ இருக்குது. சென்ட்ரல் லாக் இருக்குது. ரிவர்ஸ் கேமரா இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா டச் ஆடியோ சிஸ்டம் போட்டிருக்காங்க. ஒரிஜினல் லெதர் ஷீட் கவர் போட்டிருக்காங்க. ஸோ வண்டியில் எல்லாமே இருக்குது. நீங்கள் எதுவுமே மாற்ற தேவையில்லை. எல்லாமே பக்காவாக இருக்குது. வண்டியோட ரேட்டு பார்த்திங்கன்னா 2,10,000. நெகோசியபிள் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம். வண்டி வேறு லெவலில் இருக்குது. அடுத்து பார்க்க போகிற பெரிய வண்டி பார்த்திங்கன்னா டாடா சுமோ விக்டா EX 9 சீட் வண்டி. ஒரு பெரிய ஃபேமிலிக்கு நல்லா செட் ஆகிற வண்டி. ஒரு 9 பேர் பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளாக போகலாம். 2006 மாடல். FC பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரண்ட்டில் இல்லை, ஆனால் கரண்ட்டில் பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்த 5 வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைவ் பண்ணி கொடுத்துருவாங்க. அதாவது 2027 வரைக்கும் பேப்பர்ஸ் எல்லாமே உங்களுக்கு லைவில் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுக்கு முன்னாடி 2 ஓனர் இருக்காங்க. 1,20,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN 33 ஃபியல் டீசல். இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 4மே பார்த்தீங்கன்னா ஒரு 30% இருக்கும். வண்டியோட எக்ஸ்டீரியர் லுக்கு, இன்டீரியர், என்ஜின் கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்குது. மைலேஜும் உங்களுக்கு 15 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும். வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங், லெதர் ஷீட் கவர் போட்டிருக்காங்க. ஸோ வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது. வண்டியோட ரேட்டு பார்த்திங்கன்னா 1,55,000. நெகோசியபிள் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம். அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா மாருதி 800 DX வேரியண்ட்டு. 2006 மாடல். FC உங்களுக்கு லைவில் இல்லை. அடுத்த 5 வருஷத்துக்கு உங்களுக்கு FC லைவ் பண்ணி கொடுத்துருவாங்க. அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. 2027 வரைக்கும் உங்களுக்கு FC லைவ் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுக்கு முன்னாடி 2 ஓனர் இருக்காங்க. 17,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN 24 ஃபியல் பெட்ரோல். இன்சூரன்ஸ் லைவில் இல்லை.
டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்டில் உள்ள ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ புதுசு. பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 40% இருக்கும். ஒரு சின்ன ஃபேமிலிக்கு நல்லா செட் ஆகிற வண்டி, ரெகுலர் யூஸுக்கு நல்லா நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாலும் ஓட்டி பழகிறதுக்கு உங்களுக்கு ஒரு அருமையான வண்டி. ஸோ வண்டி நல்ல லெவலில் இருக்குது, நல்ல கண்டிஷனில் இருக்குது, என்ஜின் கண்டிஷன்லாம் நல்லாவே இருக்குது. வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங், லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க. வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 85,000. நெகோசியபிள் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம். அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் வெர்னா. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா செடன் டைப் வண்டி, நல்ல ஸ்பேஸ் இருக்கும். ஒரு 5 பேர் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக போகலாம். மைலேஜும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17லேருந்து 18 கிலோமீட்டர் கிடைக்கும். நல்ல ஸ்பேஸ் உள்ள வண்டி, லக்ஸரியான வண்டி. வண்டி பார்த்தீங்கன்னா 2007 மாடல், சிங்கிள் ஓனர் தான். வண்டி பார்த்தீங்கன்னா கேரளா ரெஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது, டிஎன்ஆ மாற்றிக்கலாம். வண்டி பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்குது. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 30% இருக்கும். வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங், 4 பவர் விண்டோ இருக்குது, சென்ட்ரல் லாக் இருக்குது, லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க. வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,35,000. நெகோசியபிள் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம். அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஆம்னி 2010 மாடல். இதுக்கு முன்னாடி 3 ஓனர் இருக்காங்க. 76,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. டிஎன் 23. ஃபியல் பெட்ரோல், பியூர் பெட்ரோல் தான், கேஸ் அட்டாச்மெண்ட் கிடையாது. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 2 டயர் பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ புதுசு, 2 டயர் பார்த்தீங்கன்னா 70% இருக்கும். ஸோ வண்டி நல்ல லுக்கில் இருக்குது, நீங்கள் நேரில் வந்து பாருங்கள். வண்டி அருமையாக இருக்குது, என்ஜின் கண்டிஷன்லாம் சூப்பராக இருக்குது. மற்றபடி எல்லாமே மேனுவல் டைப் தான். வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,55,000. நெகோசியபிள் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம். மைலேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும். அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் i10 மேக்னா. ஸோ வண்டி நல்லாவே இருக்குது உங்களுக்கு. 2008 மாடல். இதுக்கு முன்னாடி 3 ஓனர் இருக்காங்க. சின்ன ஃபேமிலிக்கு நல்லா செட் ஆகிற வண்டி. ஒரு 4 பேர் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு போகலாம். லாங் ட்ரைவுக்குலாம் நல்லா செட் ஆகும். ஒரு 18 கிலோமீட்டர் உங்களுக்கு மைலேஜ் கொடுக்கும். டிஎன் 23. ஃபியல் பெட்ரோல், இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்டில் உள்ள ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ புதுசு. பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 70% இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் டயர்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்ல கண்டிஷனில் இருக்குது. வண்டியோட எக்ஸ்டீரியர் லுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. இன்டீரியர் நல்லாயிருக்கு. என்ஜின் கண்டிஷனுமே நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஏசி, பவர் ஸ்டேரிங், 4 பவர் விண்டோ இருக்குது, சென்ட்ரல் லாக் இருக்குது, லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க. ஸோ ஆடியோ சிஸ்டம் எல்லாமே நல்லாயிருக்கு. வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 2,15,000. நெகோசியபிள் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம்.